வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் யூத். கென் கருணாஸ் இயக்கி அவரே நடித்து ரிலீஸ் ஆகிருக்க இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, வழக்கமாக நம்ம இது வரைக்கும் நிறையா படங்களில் பார்த்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஹீரோவோட அப்பா ஒரு பேக்கரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு 10th படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு படிப்பில் பெரிய அளவில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அவர் ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற நிலமையில தான் படித்து பாஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட இந்த ஸ்கூல் லைஃப்பில் அவருக்கு இருக்கிற ஒரே ஆம்பிஷன் என்னென்னா, படிக்கிறத விட லவ் பண்ணி அந்த பொண்ணவே மேரேஜ் பண்ணிக்கணும். ஸோ தனக்குன்னு ஒரு லவ்வர் வேணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு ரொம்ப ஒரு லட்சியமாக இருக்கும். ஸோ அதுக்காக அவர் அந்த ஸ்கூல்லேயே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த லவ்வும் பிரேக்கப் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் 2-3 பொண்ணுங்க கிராஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த லவ்வில் இருந்தெல்லாம் அவர் எப்படி ஓகே பண்ணாரா, இல்லை அந்த லவ் சக்ஸஸ் ஆச்சா அப்படிங்கிறதையும் படம் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு எப்போவும் நம்ம பார்த்து வழக்கமான ஒரு ஸ்கூல் லைஃப்பில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன கலாட்டாக்கள், அந்த ரொமான்டிக் லவ் ஸ்டோரிஸு, ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு, இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் சந்திக்கிற பிரச்சனைகள், இப்படியே ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரியாக தான் ஃபஸ்ட் ஹாஃப் போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃபோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேயும் அதே மாதிரி தான் கொஞ்சம் அந்த லவ் ஸ்டோரி, ரொமான்டிக்கு, ஸ்கூலில் நடக்கிற சின்ன சின்ன அந்த கலாட்டாஸு, அதுக்கப்புறம் ஃபேமிலியாக ஒரு அப்பா மகனுக்குள்ளே, அம்மா மகன் அப்படிங்கிற உறவுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், அதிலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபேமிலி ட்ராமாவாக ஓரியன்டலாக பண்ணினது தான். இந்த மாதிரி படங்கள் நம்ம ஏற்கனவே நிறையா படங்கள் பார்த்துட்டோம். அந்த வகையில் இது ரொம்ப எந்த விதத்துலேயும் புதுசாக இல்லை. ஓகே, ஓவராலாக படம் பார்க்குற அளவுக்கு இருக்குது. அவங்க இந்த படத்தில் ஹீரோ ஒரு 10th 11th இந்த ரேஞ்சு தான் காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் அதில் அவங்க காமிக்கிற விதங்கள், அவங்களோட பேச்சு, பழக்க வழக்கம் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மெச்சூர்டான காலேஜ் பசங்க, காலேஜ் லவ் இருக்கிற மாதிரியும், ஒரு காலேஜில் லவ் பண்ணால் எந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்களோ அந்தளவுக்கு ஒரு ஸ்கூல் லைஃப்லேயே இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. அது இன்றைக்கி எந்தளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு சரியாக தெரியல. படத்தில் ப்ளஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, எல்லாருமே யூத்தாக இருந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பரவாயில்ல. கென் கருணாஸ் இந்த சின்ன வயசுலேயே டைரக்ட் பண்ணி அவர் நடித்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அது மாதிரி படம் பெரிய அளவில் போரிங் இல்லை. அங்கங்கே சின்ன சின்ன லேக் இருந்துச்சு. பட் இருந்தாலும் படம் ஓவராலாக ஓகே. செகண்ட் ஹாஃப் லாஸ்ட்டு ஒரு 1/2 ஹவர்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான விஷயத்தை ஹேண்டில் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடிஸும் அங்கங்கே ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் ஓவராலாக ஓகே, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.